ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறவங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா பிரியாவோட குணத்தை பார்த்து வந்தால் இந்த மாதிரி பொண்ணு தான் என் மகனுக்கு வந்து மருமகளாக வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து நான் வந்து பாராட்டியே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா நேரம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு வந்து பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய வந்து பின்னாடி இருந்து சைகை கட்டுறாங்க. என்ன வந்து உனக்கு வந்து தெரியுன்ற மாதிரி வந்து காட்டிக்காத அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானிக்கு வந்து ஏமா உனக்கு வந்து எவ்வளோ பெரிய நல்ல குணம், அந்த குழந்தை வந்து தவழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு, அந்த செயின் வேறு விழுந்துட்டு இருந்துச்சு, எடுத்து அவங்க பெற்றவங்க யார் என்னான்ட்டு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டவே வந்து கொடுத்துருக்கேன், உனக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் பெரிய மனுஷமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து பேசுகிறாங்க. என்னம்மா இங்கே என்ன பண்ணுற, இன்னும் ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆகலையே அப்படின்ற மாதிரி. இல்லைக்கா அவ்வளோதான் வந்து டைம் ஆச்சு, கிளம்ப வேண்டியதுதான்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இலக்கியா உன்னை வந்து இந்த பொண்ணு அக்கான்னு சொல்லுது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து நான் சொன்னல பிரியான்ற பொண்ணு கோயிலுக்கு வந்தாங்க, அதுபோக ஒரு குழந்தைய வந்து காப்பாற்றினாங்க, அது வந்து இந்த பொண்ணு தான், நான் வந்து டீச்சராக போக வேண்டிய இடத்துல வந்து இப்போ இந்த பொண்ணு தான் வந்து டீச்சராக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஓ நம்ம வந்து பார்க்க வந்த பொண்ணியை வந்து இதுதானா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய ஜானகிக்கு வந்து தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான பொண்ணை தான் வந்து நம்ம இலக்கியா வந்து கண்டுபிடிச்சிருக்கா. அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கார்த்திக் வந்து மனைவியை வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரியா வந்து கேட்டதும் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேறு யாரும் இல்லை, இவர் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் கௌதம், இவங்க வந்து என்னுடைய அத்தை ஜானகி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வணக்கம்மா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பிரியா வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய ஜானகியும் பார்த்தீங்கன்னா வணக்கம்மா, நீ எதுக்காக அங்கே வந்து டெய்லி வந்து விளக்கு போடுற அப்படின்ற மாதிரி, கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், எங்கள் அம்மா வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க, அதில் வந்து யாரோ ஒரு ஜோசியர் வந்து 12 நாள் வந்து இந்த கோயிலில் வந்து விளக்கு போட்டால் கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து என் அம்மாவோட ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக வந்து விளக்கு போட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோட வார்த்தைக்கு எவ்வளோ வந்து மதிப்பு கொடுக்குற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அம்மா தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி வந்து மனசுக்குள்ளே இந்த மாதிரி பொண்ணு வந்து தேடனா கூட வந்து கிடைக்காது, ஆண்டவனா பார்த்து கார்த்திக்காக வந்து அவங்க கண்ணில் படுற மாதிரி இந்த பொண்ணை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க. அதுபோக நம்மளுடைய கார்த்திக் வந்து தேடுறாங்க. நம்முடைய கார்த்திக் அந்த இடத்துல வந்து இல்லாத பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து யார்கிட்டையும் வந்து கேட்டுக்காத. நம்முடைய பிரியா வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்ப பார்க்குறாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரின்சிபல் கையில் வந்து நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கிய வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வா இங்கே வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் வந்து ஒரு இடத்துல வந்து அமைதியாக வந்து உட்காந்து பேச போகிறாங்க. வரப்போகிற சொல்லி இதெல்லாம் நடக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம கார்த்திகை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.